வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களை வழி நடத்துவது உங்களின் எண்ணமா நம்பிக்கையா அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்திங்கன்னா அந்த எண்ண ஓட்டம் தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ண ஓட்டத்தினுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வுமே இருக்குதுன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த எண்ணத்தில் நம்மளுக்கு எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதுதான் பிற்காலத்தில் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுவரை கிடைச்சிருக்கிறதும் உங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் நீங்கள் இது நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுடைய எண்ணமாக இருக்கலாம். அந்த எண்ணத்தில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களை அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே அடைஞ்சிடாதுங்க. அதாவது உங்களுடைய எண்ணத்தில் தோன்றக்கூடிய விஷயங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு அதற்கான முயற்சிகள் செஞ்சது மட்டும்தான் உங்களை அடைஞ்சிருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு ஒரு பொது வெளியில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், ஃபோனில் பேசுகிறோம், நியூஸில் பார்க்குறோம். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பல மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லேருந்து நமக்கு எண்ணங்கள் புதுசாக உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அது நம்மளுடைய எண்ண ஓட்டத்தினுடைய அமைப்பையே ஒவ்வொரு நாளும் திசை திருப்பிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்படி நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் ரெண்டு விதமாக இருக்குங்க. அதில் நமக்கு தேவையான எண்ணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு பயன் இருக்காது, ஆனால் அது நம்மளுடைய நேரத்தை எடுத்துக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி முதல்ல தெரியும். அது நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய எனர்ஜியையும் அபகரிச்சுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதில் நமக்கு தேவையில்லாத எண்ணத்தின் மீது நம்மளுடைய நாட்டம் அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இது நெகட்டிவாக தான் தெரியும் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறாங்க, இப்போ தேவையில்லாத எண்ணங்கள் மீது நம்மளுடைய நாட்டம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, நம்ம அதை நோக்கியே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நகர்வு இருக்கிற மாதிரி நம்ம பழகிக்குவோம். அப்படி போகும்போது நமக்கு அதில் அந்த தேவையில்லாத எண்ணங்கள்னால நமக்கு ஒரு சொற்பமான ஒரு ஆசைகள்லாம் நம்மளுக்கு நிறைவேற மாதிரி தெரியும். அதாவது ஒரு சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற மாதிரி தெரியும். அதில் பெரிய லட்சியம் எதுவுமே நமக்கு நிறைவேறாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளுமே அந்த தேவையில்லாத எண்ணங்கள் பின்னாடியே நம்ம போகிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்காக நம்ம வச்சு பார்த்தோம்னா, உங்களுடைய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தோடு போகிற மாதிரி கூட உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தெரியும், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நாள் நல்ல விதமாக கடந்து போன மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன் இருக்குமா, நீங்கள் அன்றாட வேலைகளில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு டைம் பாஸ் மாதிரி அந்த எண்ணங்கள் உங்களுடைய நாளை கடத்திக்கிட்டு போயிருக்கும். அதனால் நீங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் பின்னாடி போகும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேவையான எண்ணங்கள் அப்படின்னு நம்மளுக்கு உருவாகுது இல்லைங்களா, அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அன்றாட தேவைகள் அதில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், உங்களுடைய செயல்திறன் இருக்கும், உங்களுடைய திறமையை பயன்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறைகள் அதில் தெரியும். இந்த எண்ணங்களுடைய ஓட்டத்தில் நம்ம தேவையான எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும். தேவையான எண்ணங்கள் மீது நம்மளுடைய ஆழ்மன சக்தியை நம்ம பயன்படுத்தினோம்னா, தேவையான எண்ணங்களாக நம்ம கண்டுபிடிச்சு அதை தேவையான விஷயங்களாக மாற்றி அதன் மீது நம்மளுடைய கவனத்தை நம்ம செலுத்தினோம்னா நமக்கு அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுனால அதனுடைய அடுத்தடுத்த பலன்களும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதனால் தேவையான எண்ணங்கள் ஒரு வகையில் நம்மளுக்கு பயன்படும், தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு வகையில் நம்மளுக்கு பயன்படுதோ பயன்படலையோ ஆனால் நம்மளுடைய நாட்களை நகரச் செய்யும். அதனால் நம்ம இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி தோன்றுதோ அதன் மீது தான் நம்மளுக்கு நம்பிக்கையும் உருவாகும். இப்போ தேவையான எண்ணங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்யும்போது, ரெண்டாவதாக சொன்ன விஷயம், நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்மளால் செய்து முடிக்க முடியும். அது நம்பிக்கையை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கையும் இந்த எண்ணங்களுடைய ஓட்டம் ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வினாடியுமே இருக்குதுன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நம்ம இப்போ தேவையில்லாத எண்ணங்கள்
எண்ணங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. அந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயமே வந்து அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த எண்ணங்கள் வந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய எனர்ஜியும் வந்து பயன்படுத்திக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும். அதனால் இந்த தலைப்பில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களை வழி நடத்துவது எண்ணமா நம்பிக்கையா அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எண்ணம் தான் வந்து ஆரம்பம், அதனுடைய ஆதாரம் வந்து நம்பிக்கை. இந்த ஆரம்பமும் ஆதாரமும் சரியாக இருக்கும்போது தான் உங்களால் ஒரு செயலை வந்து திருப்திகரமாக செய்ய முடியும். அதன் மூலமாக நீங்கள் வந்து அதிக பயன்களை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கை லட்சியமும் நிறைவேறும். அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய எண்ணத்தை சரியான விதத்தில், அதாவது தேவையான விஷயங்கள் மீது நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. அந்த கவனம் செலுத்துறதுனால தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிரித்து பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். அதற்கு செலவு செய்கிற உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய எனர்ஜியும் வந்து தேவையான எண்ணங்களுக்கு, தேவையான செயல்களுக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. நீங்கள் நிகழ்காலத்தில் தேவையான விஷயங்களுக்கு உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நம்ம எதிர்காலத்தை பற்றி இங்கே அதிகமாக பேசலைன்னாலும் எதிர்காலமும் நிகழ்காலமும் தொடர்புடையது. எப்போவுமே இறந்த காலத்தை பற்றி, அதாவது முடிஞ்சு போன காலத்தை பற்றி நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் அந்த நேரங்களில் நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதனுடைய விளைவுகள் நம்மளுக்கு இன்றைக்கி நிகழ்காலத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட ஆரம்பித்தோம்னா நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யாமல் விட்டுருவோம். அதனால் எப்பவுமே நீங்கள் நிகழ்காலத்தை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிகழ்காலத்தில் நீங்கள் இந்த நிமிஷங்களையும் வினாடிகளையும் உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்தை செலுத்தினீங்கன்னா வாழ்க்கையை வழி நடத்துவது எண்ணமும் நம்பிக்கையும் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.